சாரி சார், சாரி. அட என்ன இது அடிக்குது? என்ன இப்படி அடிக்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப அடிக்குது. என்ன இது இப்படி அடிக்குது? என்னோட செப்பல் எங்க போச்சு? இங்க தானே விட்டேன். ஆமா, என்னோட செருப்பையும் தான் காணோம். இங்க தானே கழட்டி போட்டுருந்தேன். காணுமே. யார் எடுத்துட்டு போனா? என்னோட செப்பல் அது தானாவே ஒரு பின்னாடி போயிட்டு இருக்கு. ஏய் நில்லு, என்னோட செப்பலை திருப்பி கொடு. பார்த்து சுதானமா போ. ஆஹா, ஆமா, இதெல்லாம் என்னது? நில்லுன்னு சொல்றோம்ல. நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். சன்சிட்டிக்கு இவ்வளவு கெட்ட காலம் வந்துடுச்சு. மக்கள் செப்பலை கூட ஆட்டைய போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓஹோ, இந்த விஷயத்த உடனே ருத்ராங்கிட்ட சொல்லி ஆகணும். பர்ஃபெக்ட். இப்ப எல்லாரும் என்ன தேடி இங்கதான் ஓடியாருவாங்க. ஐயா, செருப்பு இங்கதான் இருக்கு. ஐயா, செருப்பு இங்கே இருக்கு பாருங்க. வாவ், இது நான் போட்டிருந்த செப்பலை விட ரொம்ப நல்லாவே இருக்கு. இத நான் போட்டுக்கிறேன். இங்க நிறைய செப்பல்ஸ் இருக்கு. யாருக்கு எது பிடிக்குமோ போட்டுக்க வேண்டியதுதான். ஏய், அது என்னோட ஷூ. நீங்க எதுக்கு போட்டிருக்க? எங்க போனா? வணக்கம் நண்பர்களே. செப்பல் செப்பல்னு நான் கூப்பிட்டா அது என் பின்னாலேயே ஓடி வந்துடும். அதுக்கப்புறம் யார் எந்த செருப்பை போடுறாங்களோ அவங்க எனக்கு சொந்தமாயிடுவாங்க. இந்த ஜோக்கர் எங்க இருந்து வந்தானே தெரியல. வாங்க வாங்க, நமக்கு தான் நம்ம செப்பல் கிடைச்சிருச்சுல. வாங்க போலாம். உங்க எல்லாரையும் என்னோட செப்பல் படைக்கு வரவேற்கிறேன். இனி யாரோட செருப்பும் அவங்க கால்ல இருந்து கலலாது. இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க எல்லாரும் செய்வீங்க. செய்வீங்கல்ல? எப்படி இருக்கு ஷாக்கால்? வீரர்களே, நீங்க போய் ஜெய்சிங்கையும் அவன் பேரன் ருத்ராவையும் இங்க இழுத்துட்டு வாங்க. எப்படி ஷாக்கால்? கிளம்புங்க. ருத்ரா இங்கேயும் வந்துட்டான். அட, எதுக்கு இவங்க ரெண்டு பேர் ருத்ராவை பார்த்து பயந்து ஒளிகிறாங்க? ருத்ரா, எல்லாரும் அங்க இருக்காங்க பாரு. அப்ப நீதான் செப்பல் திருடுனா? இவங்க எல்லாம் யாரு? அப்புறம் இவங்க முகத்துல மாஸ்க் எதுக்கு இருக்கு? ஒவ்வொரு செப்பல்லையும் அத போடுறவங்களோட பேரு எழுதி வச்சிருக்கு. இவங்க உங்க ஆளுங்க தான். ஆனா இப்ப இவங்க என்னோட செப்பல் படை வீரர்களா மாறிட்டாங்க. இனிமே அவங்க நான் சொல்றத மட்டும்தான் செய்வாங்க. செப்பல் திருடா, நான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். இவங்க எல்லாரையும் சரி பண்ணிட்டு இங்க இருந்து போயிடு. இல்லனா என்ன? இந்த செப்பல் திருடனா அவ்வளவு சுலபமா எடை போட்டுறாத. அடுத்தவங்க செருப்பை திருடுறது என்னோட ஹாபி. யாராவது ஒருத்தங்க நான் திருடின செப்பலை திரும்ப போட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை என்னோட கைப்பிடிக்கு வந்துடும். இப்ப இவங்க என்னோட பேச்சதான் கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாரு. செப்பல் திருடா, ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா ப்ரொடெக்ஷன் பால் கிரியேட்டோ.
வாங்க வாங்க வந்து இடிங்க டங் டங். ஆ, ஆ. அட ருத்ரா ஏதாவது செய். இப்பவே நான் உங்க எல்லாரையும் ஒரு வழி பண்றேன். அட மயிரா நீ எதுக்கு அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தச்சூ. நான் காலி. ருத்ரா என்ன காப்பாத்து. மயிரா என்னையும் இந்த செப்பல் படையில சேர்த்து விட அனுப்பிட்டா. மயிரா மாரா, வருண், பத்ரம், நம்ம ஆளுங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்த கூடாது. ருத்ரா, நீ எதுக்கு இந்த செப்பல் திருட கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் திருட வந்தது என்ன? செப்பல் தானே. அவனோட யோசனையோ வேலையோ ரொம்ப ரொம்ப சின்னது. நீ ரொம்ப ஓவரா பேசுற. என் ஹாபியவே நீ கிண்டல் பண்ணி ரொம்ப பெரிய தப்ப பண்ணிட்ட. Now wait and watch. கடைசியில எனக்கு வந்து நிலைமை பாரு. இதுகளால அடி வாங்கிக்கிட்டு இருக்க. என்ன யாராவது இங்க வந்து காப்பாத்துக்க. போதும் போதும், என்ன விட்டுருங்க. வெரி வெரி சாரி. நான் எஸ் ஆகிக்கிறேன். ருத்ரா, உடனே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுங்க. செப்பல் திருடுறவனோட ஆபி ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்கு. என்கிட்ட இருந்து நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இனிமே தானே பார்க்க போறேன் என் ஆட்டத்தை. தாத்தா, சன்சிட்டில செப்பல் திருட வந்திருக்கான். நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஷாக்கல் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஜெய்சிங் சௌஹான், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. செப்பல் திருடனை வச்சு நான் தான் இந்த விளையாட்ட ஆரம்பிச்சேன். இப்போ நீ உன்னோட ஆட்கள் கூடவே ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும். அத நீயும் ருத்ராவும் என்னைக்கும் பண்ணவே மாட்டீங்க. இப்போ உன்கிட்ட ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. நீ இந்த சன் சிட்டியை விட்டு வெளியில எங்கேயாவது போயிடு. நான் யாரு? மேஜிக். நான் யாரு? மாயாஜாலம். நீங்க என்ன பண்ணணும்? என்ன பார்த்து பயப்படணும். ஏன்னா நான் தான் ஷாக்கான். அட, அவங்க எல்லாம் இங்க கூட வந்துட்டாங்க. அங்கேயே நில்லுங்க. தாத்தா அவங்க டோர் இடிச்சிட்டு இருக்காங்க. டோர் எந்த நேரத்துல வேணாலும் உடையலாம். டோன்ட் வரி. சில நேரங்கள்ல துரோகிங்க கிட்ட அவங்க பாஷையில தான் பேசி ஆகணும். ஏய் செப்பல் திருடா, ருத்ராவோட அரண்மனையில ஆளுங்க என்ன தேடிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஜெய்சிங்கும் ருத்ராவும் இப்போ அரண்மனையில இல்ல. நீ உடனே உன்னோட செப்பல் படைகளை கூப்பிடு. இதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். புரிஞ்சுதா? ஷாக்கால், நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதையே செய்யறேன். என்னோட அன்பான படை வீரர்களே, திரும்ப என் கிட்டயே வந்துடுங்க. எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த செப்பல் திருட எதுக்காக அந்த படைகளை திரும்ப கூப்பிட்டான்? நீ எதுக்காக உன்னோட படைகளை திரும்ப கூப்பிட்ட? நீங்க தானே என்கிட்ட வந்து உன் படைய கூப்பிடுன்னு சொன்னீங்க. இப்ப இப்படி பேசுறீங்க. அது நான் இல்ல. என்னோட முகமுடிய போட்டுட்டு ஜெய்சிங் வந்திருப்பான். ஞாபகம் வச்சுக்க, என்ன நடந்தாலும் சரி நான் எப்போ உன்னோட படைகளை திருப்பி கூப்பிட சொல்ல மாட்டேன். இப்போ உடனே போ, ஜெய்சிங் ருத்ராவை எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடி. சரி சரி.
அலாசா சார், எங்களுக்கு ஹெல்ப் தேவை. ஜெய்சிங், ருத்ரா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அல்லா சார், சன் சிட்டிக்குள்ள ஒரு செப்பல் திருடா வந்துட்டான். மேஜிக் பண்ணி அவன் ஏன் ஆளுங்களையே அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். எனக்கு உங்க ஹெல்ப் வேணும். செப்பல் திருடனா? நான் இது வரைக்கும் அவனை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. புக் ப்ரொடெக்டர். எஸ் அல்லா சார். எனக்கு நீ செப்பல் திருடனோட இன்ஃபர்மேஷனை கொடு. ஆஹா, தாத்தா, நீங்க புக்க படிங்க, நான் உங்களை தடுத்து நிறுத்துறேன். இபாய்ஸ்கா ஷீல்ட் கிரியேட்டோ. ஷாக்கால். ருத்ரா, ஷாக்கால் இங்கதான் இருக்கா. நீ ரெடியாரு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. வா வா வா, அவனை புடிச்சு தூக்கிட்டே வந்துட்டீங்களா? வெரி குட். காட்டுங்க. வாங்க ஜெய்சிங் சௌகான். நீ சாதாரணமான ஆள் இல்ல. அதே மாதிரி நானும் யாரை விடவும் குறைஞ்சவனும் இல்ல. அடிக்கடி நான் உன் சதியில சிக்குவேன்னு நினைக்காத. அவன் என்ன சொன்னாலும் கேட்காம அவனை நல்லா அடிங்க அடிங்க அடிங்க. அவன் முகத்துல இருக்கிற மாஸ்கையும் கிழிச்சு எறிங்க. அவன் மனசுக்குள்ள தான் பெரிய புத்திசாலின்னு நினைக்கிறான். இந்த முகத்துக்கு பின்னால உண்மையான முகம் யாரோடதுன்னு எனக்கு தெரியும். செப்பல் திருடு, பொடிகளை திரும்பி கூப்பிடு. நான் சொல்றது கேளு, திருப்பி கூப்பிடு. ஜெய்சிங், ஒரு முறை தான் உன்னோட ஏமாற்றத்தை நான் ஏத்துக்க முடியும். இந்த முறை நான் கூப்பிட மாட்டேன். நல்லா அடிங்க. ஜெய்சிங் சட்னி சிங்க ஆகணும். அலரே வாலா, நான் தான் சஃபூலா. உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். யார துணி துவைக்கிற மாதிரி துவைக்கிறீங்களோ அது ஜெய்சிங் இல்ல, ஷாகால். என்னது ஷாகாலா? நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. என்னை பார்த்து பயப்படணும். நான் தான் ஷாகால். என்ன தைரியம் இருந்தா என்னையே அடிக்க வச்சிருப்ப. உன் படைகளை வச்சு என்ன அடிக்க வச்சிட்டியே.
ஆகா, ஷாக்காலி எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க? நீங்க சொன்னதானே நான் செஞ்சேன். என்ன நடந்தாலும் நீ படைய திரும்ப கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. நான் என்ன நினைச்சேன்னா என்ன ஏமாத்த ஜெய்சிங் தான் உங்க வேஷத்துல வந்திருக்கான்னு. மேஜிக்கோட கொஞ்சம் உன் மூளையை யூஸ் பண்ணியிருந்தா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. கால் ஈரமா இருக்கிற வரைக்கும் செப்பல் அவுராது. வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க செப்பல் தானாவே காலை விட்டு வந்துடும். அப்ப இதுதான் விஷயமா? அப்ப செப்பல் திருடனுக்கு அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஷாக்கால் தான் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். இப்ப அவங்க 2 பேரும் ஷாக்காலோட பேலஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது புது பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா நம்ம அங்கதான் போயாகணும் தாத்தா. எப்படி இருக்க செப்பல் திருடா? ஷாக்கால அடி பின்னி எடுத்ததுக்கு நன்றி. அவனுக்கு அது வேணும் தான். நீ எங்கிருந்து வந்தியோ அங்கேயே திரும்பி போயிடு. செப்பல் திருடன் படைகளே, அவங்க எல்லாரையும் பிடிங்க. அவங்க கதையை முடிச்சிடுங்க. வாங்க வாங்க. அட நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல எல்லாத்தையும் நிறுத்துங்க. எதுக்காக நீங்க என்னோட அரண்மனையை எப்படி அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நிறுத்துங்க. வெளியில போய் சண்டை போடுங்க. நான் என்ன நினைச்சேன்னா நீ பெரிய புத்திசாலி நினைச்சேன் ஜெய்சிங். ஆனா இன்னைக்கு நீ தப்பு பண்ணிட்ட. தப்பு பண்ணது நான் இல்ல, நீ தான் பண்ண ஷாக்கால். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன அடிக்க கூடாது, அவனதான் அடிக்கணும். சொல்றத கேளுங்க, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. செப்பல் திருடா, ஷாக்கால் உள்ள அடி வாங்கிட்டு இருக்கான். ஆமா, உன்னை என்ன பண்றது? அடே செப்பல் திருடா, முதல்ல இவங்களை நிறுத்த சொல்லு. என்ன தாக்க வராங்க, தடுத்து நிறுத்து. அவங்கள தாக்க சொல்லு, சொல்றத கேளு. செப்பல் திருடன் படைகளே, நம்மளோட எதிரிங்க எங்க இருக்காங்க? இவங்கள தாக்குங்க. நான் பாத்துக்கிறேன்.
அம்மா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அட சோகானால முடியாது. என்ன காப்பாத்து ஷாக்கால். தாத்தா இவங்க நிக்கவே மாட்றாங்க. பிளான் ஞாபகம் இருக்குல்ல ருத்ரா? எஸ் ஐ அம் ரெடி. பாய்ஸ்கா பூம் செக் செக் பூம். என்னது நம்மள இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாரும் சேஃபா இருக்கீங்க. உங்க எல்லாரையும் சன்செட்டுக்கு அனுப்புறேன். பாய்ஸ்கா பூம் செக் செக் பூம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அது இப்பதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால நான் புறப்படுறேன். பாய். எங்க போனாங்க என் படங்கெல்லாம்? ஆகா, செப்பல் திருடா, உன்னோட ஃப்ரெண்ட் ஷாக்காலுக்கு வாய்ப்பு கிடைச்சதும் தப்பிச்சு ஓடி போயிட்டான். இப்ப உன்னோட நிலைமை என்ன? இதுல என்னோட ஐடியா என்ன இருக்கு? நான் சொல்றத கேளுங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒரு சாதாரண செப்பல் திருடன் தான். சாரி, என் மேல கோவத்தை காட்டிடாதீங்க. ஷாக்கால் தான் ஏதோ சொல்லி என்ன மனசை மாத்தி இப்படி பண்ண வச்சுட்டான். நான் டாடா பாய், இனி இந்த ஏரியா பக்கமே நான் வரமாட்டேன். நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். அவனோட செப்பல் என்ன இன்னைக்கு இந்த அடி அடிச்சதுன்னா இவன் சாரி சொல்லாம போறது அதை விட வேதனையா இருக்கு.